பிரசாதம் வாங்குறாங்க 20 டேஸ்னு கூட என்ன டேட் மேனுஃபேக்சர் டேட் பார்த்துக்கணும். அதில் எங்கே டேட் இருக்கா எந்த மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாருக்கு வரவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் தானே போய் சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? அது டேட் மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டுருக்காங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? யார் செக் பண்ணது? இது என்ன எப்படி கொடுக்குறீங்கன்னு டேங்க் பார்க்கலாமா? க்ளீன் பண்ணிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டாலில் இருக்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் சரியான எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இன்னும் சில இடங்களில் மேனுஃபேக்சரிங் டேட்டே கிடையாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேல்ஸுக்கு இருந்தது வந்து என்னுடைய ஆய்வில் வந்து நான் பார்த்தேன். உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால்ஸில் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து பண்டங்கள்லையும் ப்ராப்பராக ஆய்வு செய்து மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் செக் பண்ணாமல் விற்பனைக்கு வரக்கூடாது. அதை உடனடியாக அனைத்து கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஆய்வு செய்ய சொல்லியும், அப்படி ஆய்வின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்ண சொல்லியும், சம்மந்தப்பட்ட இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, கான்ட்ராக்டர்ஸ்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதன் மேலே என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்க சொல்லி துறையுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். அதே போல் குடிநீர் வசதியும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் டேங்க்கு, ஆர்ஓ டேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டேங்கை க்ளீனிங் கரெக்டாக இருக்குதா, அதே போல் குடிநீர் குடிப்பதற்கு தேவையான அளவில் அனைத்து மினரல்ஸும் இருக்குதா அப்படிங்கிற அந்த ஆய்வுகள்லாம் வந்து இன்றைக்கி எடுத்து பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்க்கில் அது வந்து குறைவாக இருக்குது. ஸோ உடனடியாக அதை செக் செய்ய சொல்லி அதை யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணி குடிநீர் வந்து சரியான அளவுகளில் குடிப்பதற்கான அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றத வந்து உத்தரவிட்டிருக்கிறேன். அதையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் தினசரி மானிட்டர் பண்ணி செக் பண்ணி என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறோம். டேங்க் கிளீனிங், ஃப்ரீக்வெண்ட்டாக டேங்க் கிளீனிங் பண்ணி அந்த டேங்க் கிளீனிங்க்கு ஒவ்வொரு கோயில்கள்லையும் யார் டேங்கை க்ளீன் பண்ணுறாங்களோ அதை ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லி அந்த ரிஜிஸ்டரில் கோவில் அதிகாரிகள் கவுண்டர் சைன் பண்ணி கம்ப்ளீட் கிளீனிங்கை வந்து என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறோம். கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கழிப்பிட வசதிகள் அனைத்தையும் சுத்தமாக க்ளீன் செய்து ஒவ்வொரு கோயில்லையும் கழிப்பிடத்தினுடைய வாசலில் வந்து தினசரி செக்லிஸ்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை அந்த கழிப்பறையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வாசல்லையே ஒரு செக்லிஸ்ட் வச்சு 3 வேளை க்ளீன் பண்ண உடனேயே அந்த செக்லிஸ்ட்டில் வந்து டிக் பண்ணி சைன் பண்ணி அதை தினசரி செக் பண்ணணும். அப்படி யாராவது க்ளீன் பண்ணாமல் செக்லிஸ்ட்டில் சைன் பண்ணிட்டு போனாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நேற்று டிஸ்கஷன்லேயும் பேசணும். இன்றைக்கும் இந்த ஆய்வுகள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் என்னுடைய ஆய்வுகள் இருக்கும். அனைத்து கோயில்களுக்கும் விசிட் பண்ணுவேன். சர்ப்ரைஸ் விசிட்ஸ் இருக்கும். நிச்சயமாக ஆய்வு பண்ணுவோம். இது போன்ற தவறுகள் எந்த கோவிலில் நடந்தாலும் அதிகாரிகள் மேலேயும் சம்மந்தப்பட்டவர்கள் மேலேயும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.